ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்சஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஹென்னா பவுடர் வச்சு எப்படி கோன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம கடையில் வாங்குகிற கோன் எல்லாமே கெமிக்கல் கலந்ததாக இருக்கும். நம்ம வீட்டிலே செஞ்சோம் அப்படின்னா ஆர்கானிக்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி அதை தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஹென்னா பவுடர், இந்த ஹென்னா பவுடர் உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கிது. ராஜஸ்தானி ஹென்னா பவுடர்னு சொல்லிட்டு வாங்கிக்கோங்க. நான் இப்போ 15 கிராம்ஸ் இதுக்கு எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லெமன் வாட்டர் நான் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். அதாவது 1 லெமன் கிட்ட வரும். இது யூக்கலிப்டஸ் ஆயில். ஸோ இது உங்களுக்கு மெடிக்கலில் கிடைக்கும். இது நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா 50 கிராம்ஸ் ஆஃப் ஹென்னா பவுடருக்கு 15 ml எடுத்திருக்கேன். இது இல்லை அப்படின்னா ஆக்ஸ் ஆயில் இதுக்கு சமமாக எடுத்துக்கோங்க. அடுத்து சுகர் எடுத்திருக்கேன். சுகர் உங்களுக்கு 2 ஸ்பூன் போதும், கொஞ்சம் தேவையான அளவு வாட்டர். ஸோ நம்ம இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் 15 கிராம்ஸ் ஆஃப் ஹென்னா பவுடர் ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதுலேயே அளவு கூட வேணும் அப்படின்னா எல்லாமே நம்ம டபுளாக எடுத்துக்கணும். இதில் உங்களுக்கு 3 to 4 ஹென்னா கிட்ட வருது. அதுக்கப்புறமா சுகர், யூக்கலிப்டஸ் ஆயில், அதுக்கப்புறம் லெமன், எல்லாத்தையுமே நான் இப்போ சொன்னது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ கடைசியாக நான் வாட்டர் சேர்க்குறேன். ஸோ வாட்டர் தான் நம்ம தேவையான அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றி இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்னால் கண்டிப்பாக கட்டி விழுகவே கூடாது. ஏன்னா அப்புறமா நம்ம கோன் போடும் போது அடைச்சிக்கும். ஸோ அதனால் பார்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் ஊற்றிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் குட்டி குட்டி பால்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஏன்னா மெஹந்தி போடும் போது நல்லா வரணும், அதுக்காக. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இப்போ பார்த்தாவே தெரியும், இந்த அளவுக்கு இருக்கணும். இதை விட அதிகமாக தண்ணியும் ஊற்றக்கூடாது, இதை விட கம்மியாக கொஞ்சம் ட்ரையாக இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் நேரம் இதை வைக்க போகிறோம். அப்படி இருக்கிறப்ப இதில் கொஞ்சம் வாட்டர் வெளியில் வரும், நம்ம ரொம்ப நேரம் வச்சுருக்கிறதுனால. அதனால நிறைய தண்ணி ஊற்றாமல் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை ரேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். இது மாதிரி இல்லை அப்படின்னா நம்மளோட ஆர்டினரியாக பாக்ஸ் இருக்கும் இல்லையா, எதுவும் காற்று உள்ளே போகாத அளவுக்கு இருக்கிற பாக்ஸை வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி அந்த பாக்ஸில் போட்டு நம்ம ஒரு 8 hours கிட்ட வைக்க போகிறோம். அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் கூட வைக்கலாம். நான் ஓவர் நைட் தான் வச்சு எடுத்தேன். ஸோ இப்போ ஓவர் நைட் வச்சு எடுத்துட்டேன். நான் இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம இது நல்லா செட் ஆகி டைரிலீஸ் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்குறது எப்படி அப்படின்னா, இந்த மேலே இருக்கிற கோனை இந்த ஸ்பூனால் நம்ம எடுத்தோம் அப்படின்னா உள்ளே க்ரீன் கலரில் இருக்கும். இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட கோன் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம மிக்ஸ் பண்ண உடனே நம்ம கோனாக மாற்றி அதை நம்ம போட்டோம் அப்படின்னா சவக்கிறது ரொம்ப ரேர் தான். ஸோ அதனால நம்மளுக்கு டைம் எடுக்கும். கொஞ்சம் டைம் விட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னா தான் நல்லா சவக்கும். நம்ம சுகர் போட்டிருக்கிறதுனால ஸ்பூன் வச்சு இப்படி எடுக்கும் போது இது மாதிரி வரணும். வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம சுகர் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம இதை பேக்கில் மாற்றிடலாம். ஸோ இது பெரிய கோன். இந்த கோனில் நம்ம ஃபஸ்ட்டு எல்லா மெஹந்தி எல்லா பேஸ்ட்டையும் இதில் போட்டு வச்சுக்க போகிறோம். அப்போ தான் நம்ம சின்ன சின்ன கோனில் மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நான் இதில் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இந்த கோன் மூலயமா தான் நம்ம சின்ன சின்ன கோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ரேப்பரை வச்சு எப்படி ரேப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த ரேப்பர் கிஃப்ட் ரேப்பர்னும் சொல்லுவாங்க, பொக்கே ரேப்பர்னும் சொல்லுவாங்க. இது எல்லா ஷாப்லேயுமே இப்போ கிடைக்குது. நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். பெருசாக இருக்கும், நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு பெருசில் எப்படி மடிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மடித்து காட்டுறேன்.
இப்போ நம்ம பெரிய ரேப்பர் எடுத்திருக்கோம். மேலேருந்து நான் கை வச்சிருக்க இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் கையை விட்டு வச்சு பிடிச்சிக்கோங்க. அந்த இடத்துல பிடிச்சிட்டு இந்த சைடு கார்னரை எடுத்து நம்ம ஆர்டினரி வந்து ரோல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நான் கை வச்சிருக்கு பிடிச்சிருக்க இடத்த வந்து விடவே கூடாது. அதுதான் வந்து நம்ம இழுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு டைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டான கோன் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிரும். ஸோ நம்ம இப்போ இதை செலோ டேப் போட்டு ஒட்டிடலாம். 2 பக்கம் ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கார்னரில் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு செலோ டேப் போடணும். கொஞ்சம் குட்டியாகவே செலோ டேப் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கேன், பட் நீங்கள் குட்டியாகவே எடுத்துக்கோங்க. இது மாதிரி வச்சுட்டு நம்ம ஆர்டினரியாக அப்படியே வச்சு ரோல் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே செலோ டேப் வந்து ஒட்டிக்கும். ரொம்ப டைட்டாக வந்து நம்ம ஒட்டிடக்கூடாது. டைட்டாக ஒட்டினோம்னா அந்த கோனோட ஷேப்பே போயிடும். ஸோ கொஞ்சம் லூஸாகவே வச்சு செலோ டேப் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். செலோ டேப் ஒட்டின மாதிரி இருக்காது. இப்போ வந்து கொஞ்சம் மேலே இந்த மேலே இடத்துலையும் நம்ம ஒட்டணும், இல்லைனா மெஹந்தி வெளியில் வந்துடும். ஸோ இங்கேயும் ஒட்டிட்டேன். இப்போ வந்து கோன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மெஹந்தியை பேஸ்ட் ஆல்ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து மாற்ற போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பெரிய கோனில் வந்து மெஹந்தி பண்ணினதே இதுக்கு தான். நம்ம இதில் தான் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக வந்து இதில் மாற்றிக்கலாம், இல்லைனா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்போ இது மாதிரி பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் இழுத்து விட்டுக்கோங்க கோனை. ரொம்ப ஃபுல்லாக போட்டுறக்கூடாது. 4ல் 3 பங்கு வரைக்கும் போட்டுட்டு 1 பங்கு விட்டுருங்க. அப்போ தான் வந்து நம்ம மடிக்க முடியும் மேலே. ஸோ இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த ரைட்டில் உள்ளதை மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு லெஃப்டில் உள்ளதையும் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ மேலே உள்ளதை அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். குட்டி குட்டியாக ரோல் பண்ணிக்கிட்டு வாங்க. ரோல் பண்ணிவிட்டு வந்து கடைசி வர டயத்தில் வந்து கொஞ்சம் பெருசாக விட்டு இப்படி இழுத்து செலோ டேப் போட்டணும். இப்போ இழுத்துட்டோம் இல்லையா, அப்போ இழுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம செலோ டேப் போட்ட போகிறோம். இந்த இடத்துல இது கொஞ்சம் பெரிய செலோ டேப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்படி ஒட்டிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், பர்ஃபெக்டான கோன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்னும் இது வந்து கொஞ்சம் குட்டியான ரேப்பரில் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் இன்னொரு வாட்டி உங்களுக்கு எப்படி வந்து ஒட்டுறதுன்னு மட்டும் காட்டுறேன். ஸோ இதை பண்ணி முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த பெரிய கோனில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் கோனாக மாற்றிட்டேன். எனக்கு வந்து ஒரு 4 கோன்ஸ் கிட்ட கிடச்சிச்சு. இப்போ பண்ணேன்னா 2 கோன்ஸ் இது. இதுக்கப்புறமா நான் எல்லா பேஸ்ட்டையுமே கோனாக மாற்றிட்டேன். ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இப்போ வந்து இந்த கோன் வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கலான்னா எந்த விதமான குட்டி குட்டி பால்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கிளியராக வந்துச்சு. நீங்களே வீடியோ பாருங்கள். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ இதே மாதிரியே போட்டிருக்கேன். பட் அது வந்து என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு ஹென்னா லீஃப்லேருந்து எப்படி ஹென்னா கோன் மாற்றுறது அப்படிங்கிறத போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ இன்னும் யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். நம்ம வீட்டில் நிறையா பேர் வீட்டில் வந்து செடி இருக்கும். அந்த செடியில் உள்ள இலையை எடுத்துகிட்டு அதை எப்படி நம்ம பவுட்ரு ஆக்குறது, அந்த பவுட்ரை எப்படி ஹென்னாவாக்குறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோவில் என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா அது லீஃப்லேருந்து எடுத்ததுனால நிறையா குட்டி குட்டி பால்ஸ் இருக்கும். நிறையா வந்து அதை வந்து நல்லா சாஃப்டாக ஆக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ளவர் வந்து அழகாக போட்டாச்சு. இதில் வந்து குண்டாக இருக்கிற லைன் எப்படி வருது, மெலிசாக இருக்கிற லைன் மெலிசாக வருதா அப்படின்னு பார்க்குறதுக்காக சைட்லேயும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் அன்றைக்கே வந்து கையில் வந்து போட்டு பார்த்தேன். ஒரு 10 மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன். அதுவே வந்து ரொம்ப சூப்பராக சவந்துருந்துச்சு. சரி நல்லா இன்னும் நல்லா சவக்குதா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் வந்து சின்னதாக ஒரு டிசைன் போட்டேன் கையில். அதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் கூட நான் வைக்கல, உடனே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அதுவே வந்து மறுநாள் பார்க்குறப்ப நல்லா சமந்துருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.